திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் அஜித்குமார். இவருடைய படங்களுக்கு உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே இருக்கும். தற்பொழுது குட் பேட் அக்லி படத்திற்காக பலரும் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். இந்த படத்தின் சுவாரஸ்யமான அப்டேட்டுகள் வெளியாகி ஆச்சரியப்படுத்தி வருகிறது. அஜித்குமாரின் மனைவி ஷாலினி கடந்த 2001ஆம் ஆண்டு சினிமாவை விட்டு முழுவதுமாக விலகினார். சினிமாவில் குறுகிய காலத்திலேயே முன்னணி ஹீரோயின் லெவலுக்கு சென்றார் ஷாலினி. அவர் தமிழில் காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, அமர்கலம், அலைபாயுதே, பிரியாத வரம் வேண்டும் ஆகிய 5 படங்களில் மட்டுமே நடித்திருந்தார். அதன் பின்னர் நடிகர் அஜித் திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார். திருமணத்துக்கு பின்னர் நடிகை ஷாலினி படங்களில் நடிக்கவில்லை. பல முன்னணி இயக்குநர்கள் நடிக்க மீண்டும் வாய்ப்பு கொடுத்தும் மறுத்துவிட்டார். அவர் சினிமாவை விட்டு விலகி கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் ஆகிறது. இதனிடையே நடிகை ஷாலினி சினிமாவில் மீண்டும் கம்பேக் கொடுக்க உள்ள பேச்சு அடிபட தொடங்கியுள்ளது. அதன்படி அவர் கணவர் அஜித்குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் முக்கிய கேமியோ ரோலில் நடித்திருக்க வாய்ப்புள்ளதாக தகவல் பரவி வருகிறது. குட் பேட் அக்லி டீசரின் ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஒரு பங்களா காட்டப்பட்டது. அது மணி ஹெய்ஸ்ட் தொடரில் வந்த பங்களா ஆகும். அந்த பங்களாவில் தான் குட் பேட் அக்லி படப்பிடிப்பையும் நடத்தியிருக்கிறார்கள். அந்த பங்களா முன்பு அஜித்தும் ஷாலினியும் ஜோடியாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்று ஏற்கனவே வெளியானது. அதனை பார்த்துதான் இந்த செய்தி பெரிய அளவில் பரவி வந்தது. அவர் ஷூட்டிங் பார்க்க அங்கு சென்றிருக்கலாம் என கூறி வருகின்றனர். தற்பொழுது குட் பேட் அக்லி டீசரை பார்த்து ரசிகர்கள் ஆதிக்கை பாராட்டி வருகின்றனர். அஜித் மனைவி மற்றும் விஜய் மனைவி சங்கீதா நெருங்கிய தோழிகளாக இருந்து வருகின்றனர். தற்பொழுது இந்த டீசரை பார்த்து தன்னுடைய வாழ்த்துக்களை ஷாலினியிடம் தெரிவித்திருக்கிறார் சங்கீதா விஜய்.